ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக பெருமாள்மணி அண்ணன் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த தேர்தலில், எதிர்கால தேர்தலை பத்தி நான் பேசல, பெருமாள்மணி அண்ணன் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னா, அதான் சொல்றேன், இந்த தேர்தலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும், சங்கர் அவர்கள் முதல்வன் பார்ட் 2 இயக்க வேண்டும். இந்த 2 சம்பவம் நடக்கணும். நடந்துச்சுன்னா நடந்துரும். நீங்க ஒரு உழைப்பு என்பது அபரிவிதமான உழைப்பை செலுத்தணும். நீங்க முதல்ல களத்துக்கு வந்தாச்சு, களத்துக்கு வந்தா ரொம்ப அபரிவிதமாக உழைக்கணும். நீங்க பெருமாள்மணி என்ன சொல்றேன், களம் மாறிக்கிட்டு இங்க எலைட் அரசியலுக்கான புரிதல்ல மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் சார். கிட்டத்தட்ட அவர் சொல்றதுல பாதி சரி. பெண்கள் ஓட்டு இருக்கிறது, குழந்தைகளே வீட்டுல சொல்றாங்க, எல்லாரும் நீங்க விஜய்க்கு போடுங்கன்னு குழந்தைகள் சொல்றாங்க. இளைஞர்கள் ஓட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்லக்கூடிய அந்த 90 லட்சம் ஓட்டும் அப்படியே ஒரு 10 தொகுதிக்குள்ள உட்கார்ந்து இருந்தா, அல்லது ஒரு 50 தொகுதியா பரவி அந்த 90 லட்சம் பேர் போய் போட்டாங்கன்னா அது ஓட்டா மாறும். அந்த ஓட்டுகள் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நீங்க ஒரு தொகுதிக்குள்ள ஒரு 20,000 ஓட்டு எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற வேல்யூனுடைய அடிப்படையில 20,000 முதல் 25,000 வரை கூட வாக்குகள் போலாம். அதிகபட்சம் ஒரு 20% கூட தொடரும். அதிகபட்சம் நீங்க தேர்தல் நெருக்கத்துல சார், இப்போ நானும் கிராம பகுதிகளில் இருக்கிறேன், நானும் ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்கிறேன். எங்க வீட்டுல திமுக இருந்தும் அண்ணா திமுக இருந்தும் டெய்லி அந்த வழியில வர்றாங்க, கொடியெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க, வீடுகள்ல துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, விழிப்புணர்வு பதாகைகள் கொடுக்குறாங்க, எங்களோட தேர்தல் வாக்குறுதி இதுன்னு கொடுக்குறாங்க. தாவேக்கா தரப்புல இருந்து இதுவரை யாருமே வரலையே கிராம பகுதிகள் எல்லாம்.